அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு உங்களுக்காக. மார்கழி மாதம் பிறக்க போகுது இல்லைங்களா? வரக்கூடிய மார்கழியை நம்ம ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக வரவேற்க காத்திருக்கணும். மார்கழி 30 நாளும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்றது அனைத்து தெய்வங்களையும் நம்ம காணக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லலாங்க. அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே இந்த மார்கழி மாதம் தான் அதிகாலை பொழுதுன்னு சொல்லுவாங்கங்க. ஆக அந்த அதிகாலை பொழுதில், அதாவது 4 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறைவனை அழகாக இந்த மார்கழியில் காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் பார்க்க முடியும். அவங்க வர்றதுனால பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் சேர்த்து வர்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி வாசலில் அழகாக விளக்கு ஏற்றி வைத்து எங்கள் வீட்டிற்கும் அருள்பாலிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி அர்த்தம் தாங்க. இந்த மார்கழியில் காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து சாணம் மழுகி கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இந்த மார்கழி அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழியில் என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, தீபங்கள் எப்படி ஏற்றுவது, என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றி வைக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. வாசலில் ஏற்றக்கூடிய தீபம் இந்த மாதிரி மாட விளக்காக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கங்க. இல்லைன்னா அகல் விளக்கு வச்சுக்கலாம். மகாலட்சுமியும் அதிகாலை பொழுதில் நம் இல்லம் தேடி வர்றதுனால இந்த மாதிரி தாமரை மலர் கொண்டு அவங்கள வரவேற்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். அதனால் நான் நம்ம வீட்டு மார்கழி மாதத்தில் தீபம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி 2 மாட விளக்கும் 2 தாமரை விளக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். காலையிலேயே நம்ம இந்த தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லத்தை நோக்கி அவங்க எல்லாம் அழகாக வந்துட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கங்க. அவங்கள நம்ம வணங்கக்கூடிய விதத்தில் தான் இந்த தீபம் ஏற்றுவதே அமையும்னு சொல்லுவாங்க. 2 மாட விளக்கு நிலவாசலில் வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பிளேட்டு வச்சுக்கலாம். தாமரை விளக்கு அப்படின்றது உங்கள் விருப்பம் தான். எந்த மாதிரியான விளக்குகள் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். விளக்கு ஏற்றுவதற்குன்னு சொல்லி ஒரு தனி முறையே இருக்குன்னு சொல்லுவாங்க. அழகாக நம்ம சுத்தபத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு திரியை திரிச்சிட்டு விளக்கே திரி விளக்கேன்ற அழகான அந்த பாடலை பாடிக்கிட்டே தீபம் ஏற்றுவது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை இன்றளவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கு. ஸோ மறந்துடாமல் இந்த மார்கழி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்தே ஆரம்பிக்குது. விளக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே மண் அகல் விளக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் அண்ணாமலையார் தீபம்னு சொல்லக்கூடிய இந்த மாட விளக்கு பார்க்குறீங்க இல்லையா, இந்த விளக்கு தான் நிலவாசலில் பார்த்தீங்கன்னா மாடத்தில் ஏற்றி வைப்பாங்க. ஸோ இந்த விளக்கு இருந்தால் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வகையான தீபங்களும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, லக்ஷணம் ஸ்டோர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மார்கழியில் விளக்கு ஏற்ற பிரம்மாண்டமாக அத்தனை விளக்குகளும் கோலாகலமாக உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, மார்கழியில் உங்களுக்கு விருப்பமான எத்தனை வகையான தீபங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் காலையிலேயே பூஜை அறையில் நீங்கள் அழகாக ஏற்றி வச்சுருங்க. நிலவாசலில் 2 விளக்கு இருக்கட்டும். வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது தான். காலையிலேயே குளிராக இருக்குமே, எப்படி கார்த்திகா அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க எழுந்தாகணும்னு செய்ய முடியாது இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது எழுந்திருக்க பழகிட்டு, குளிக்க முடியலனா கூட முகம் கை கால் மட்டுமாவது கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிடுங்க. வாசல் அழகாக கோலம் போடுங்க. இந்த மாதிரி டிசைனர் விளக்கும் நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது. தாமரை விளக்கு, லக்ஷ்மிக்குரிய லக்ஷ்மி விளக்குன்னு சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கு, நிறைய விளக்கு வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்திற்காக போன கார்த்திகை மாதமே நம்ம ஸ்டோர்லேருந்து நிறைய பேர் நிறைய விதமான விளக்குகள் வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த விளக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழிலையும் ஏற்றி வச்சுருங்க. பூஜை அறையில் விளக்குகள் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா அந்த வீடு அற்புதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவரை இருந்த எத்தனை துன்பங்களாக இருந்தாலும் அத்தனையும் சரியாகணும் ஆண்டவா இறைவா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த பிரார்த்தனை பலமாக இருக்கணும் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த வேலையான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களுமே நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. முருகருக்கு விசேஷமான முருகருடைய ஓம் விளக்கு, இது 1000கணக்கில் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனுடைய அடுத்த வேர்ஷன்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல திக்காக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அழகான ஓம் முருகா விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா துணை விளக்குன்னு சொல்லுவோம். நம்ம இந்த விளக்கு ஏற்றிட்டு இதன் துணை கொண்டு தான் மற்ற விளக்குகள் எல்லாம் ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க.
பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய வண்ண வண்ண விளக்குகள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தது வந்து கற்பக விருட்ச விளக்குன்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்னாலே நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி விளக்கு ஏற்றி வைக்க பார்த்தீங்கன்னா அந்த குடி செல்வ செழிப்போடு இருக்கும்னு சொல்லுவாங்க. இது அழகான ஒரு ஹேண்டியா, இரு கைகளையும் குவித்து அழகாக ஒரு பாவையினுடைய கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய தீபம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. ஸோ இது போன்ற அத்தனை விதமான விளக்குகளும் இந்த மார்கழி மாதத்திற்கு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் நிறைய கொண்டு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் உடைய அந்த லிங்க் டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஷணம் ஸ்டோர்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா கேட்லாக் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மார்கழியில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி.